சத்குருப்யோ நமோ நமஹ. அடியனோட குருநாதர் சொன்னது பொதுவாக தசமஸ்கந்தம் அப்படின்றது சுக மகர்ஷியால் தன்னை மறந்து கிருஷ்ணா அனுபவத்திலேயே அதை பற்றி சொன்னது. அவருக்கு தன்னுடைய சொந்த ஞாபகமே இல்லை சுகருக்கு. அப்படியே தாரதாரியாக கண்ணில் ஜலம் வருது, பரீட்சித்து சேவிச்சுட்டு இருக்கான். வாயில் கிருஷ்ணருடைய கதைகள் அப்படியே வந்துட்டே இருக்கு. அதை அப்படியே அவர் நேரில் பார்க்குறார். கண்ணை மூடிண்டு அதை நேரில் பார்க்கறத, கிருஷ்ணருடைய அனுபவத்தை நேரில் பார்க்கறத அப்படியே பரீட்சித்துக்கு சொல்லின்னு இருக்கார். அந்த புருஷோத்தம நிர்ணயம் தன்னுடைய அனுபவமாகவே ஆயிடுத்து அவருக்கு. மற்ற ஸ்கந்தங்களில் பாகவதாலோட ஏற்றம் சொல்கிறதுக்கு அதுதான் கிருஷ்ண பிரபாவத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரே வழின்னு குருநாதர் சொன்னார். பாகவதால் அனுபவமே சத்தியம். அம்பரீஷன் சரித்திரத்தில் நியமங்கள், பக்தி இவ்வளவும் சொல்லி நமக்கு புரிகிற மாதிரி புரிய வச்சு தசமஸ்கந்தத்தில் சுகர் தன் சொந்த அனுபவத்தையே நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அப்படியாப்பட்ட தசமஸ்கந்தத்தில் பெருமாள் வசுதேவருக்கும் தேவிக்கும் அவதாரம் பண்ணுறேன்னு சொல்கிறார். காராகிரகத்தில் அவ 2 பேரையும் வச்சுட்டா. முதல் பிள்ளை பிறக்கிறது. அவனுக்கு கீர்த்திமான்னு பெயர். வசுதேவர் சத்தியவாக்கு காப்பாற்றுறவர். அவர் எப்பவுமே கம்சனிடம் அந்த பிறந்த குழந்தைய கொண்டு போய் கொடுக்குறார். கம்சன் சந்தோஷப்பட்டான். ஏன்னா இந்த பிள்ளையினால எனக்கு ஒன்றும் தொந்தரவு ஆபத்து இல்லை. உனக்கு பிறக்கிற 8வது குழந்தை தானே என்னை கொல்லுன்னு சொல்லியிருக்கா, அதனால் நீ இதை வச்சுக்கோ, நீ எடுத்துன்னு போயிடு அப்படின்னு கம்சன் கொடுக்குறான். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் கம்சன் குழந்தைய கொடுத்துறது. இருந்தாலும் வசுதேவர் சந்தோஷப்படவே இல்லையா. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த மூடாத்மாக்கள்லாம் நேரத்துக்கு நேரம் மாற்றி மாற்றி பேசுன்ட்டு அவருக்கு தெரியும். அவர் அந்த காராகிரகத்தில் துக்கப்பட்டால் தானே சந்தோஷப்படுறதுக்கு. அது ஒன்று. அவர் துக்கம் சந்தோஷம் எதையும் தனியாக பிரிச்சுக்கு பார்க்க மாட்டார். எல்லாமே அவருக்கு ஒன்று தான். எப்போ இந்த காராகிரகத்தில் கொண்டு வச்சிட்டாலோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வாழ கத்துண்டவர் அவர். அதனால் அவருக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. அதையே அவர் நினைச்சது வந்தது போலவே நாரதர் எம்பெருமானுடைய ஒரு தூண்டுதல் பேரில் அங்கேருந்து கம்சன் கிட்ட கம்சா 8வது குழந்தை பிறந்துட்டா அப்படின்னு கேட்குறார். என்ன நீர் இப்படி சொல்கிறீர? இப்போதான் முதல் குழந்தையே பிறந்திருக்கு. அது என்ன, அதுக்கு எனக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை அதாலேன்னு சொல்லி நான் திரும்பி கொடுத்துட்டேனே அப்படின்றார். ஓ, நீ தேவர்களுடைய தந்திரத்துக்கு நல்லா ஏமாந்துட்ட, அதனால தான் நீ அப்படி பண்ணியிருக்க. இதையே வரிசையாக வச்சுட்டு 6வது குழந்தைய கொண்டு 8வதுன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நாரதர் கேட்குறார். உடனே கம்சன் முழிச்சுண்டு ஆஹா அப்படியா அப்படின்னு திரும்பியும் வசுதேவருண்ட அந்த குழந்தைய கொண்டு வர சொல்லி, பாவம் அவ தேவகிக்கு கண் முழிக்கிறதுக்கு முன்னாடியே வசுதேவர் எடுத்துன்னு வந்துட்டார். பாவம் இவன் திரும்ப கொடுத்து அந்த குழந்தைய தேவகி கையில் கொண்டு போய் கொடுத்து அவ்வளோ சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறா தேவகி. உடனே கம்சன் அந்த குழந்தைய பிடுங்கி செவுத்தில் அரைஞ்சி அதோட உயிரை போக்கிட்டார். 6 குழந்தையுமே இதே போல் அவன் செய்கிறான். அந்த தாயோட உதிரம் துடிக்கிறது அப்படியே. உக்ரசேனரும் கூப்பிட்டு கண்டிக்கிறார். ஏன்பா இது மாதிரி நீ பண்ணுறது நியாயமா? சிசுவதை பண்ணுறியே, ஒரு தாயோட சாபத்தை வாங்கிக்கிறியேப்பா, இது நியாயமா அப்படின்னு கேட்குறார். உடனே கம்சன், இவ்வளோ வயசாகியும் உன் பையனுக்கு எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணாமல் நீயே இன்னும் ராஜ்யத்தில் இருக்கியா
அப்படின்னு சொல்லி அவரையும் சிறையில் போட்டுடுறான். தனக்கு தானே பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறான். எல்லா பழைய மந்திரி எல்லாத்தையும் துரத்தி விட்டுறான். ஏன்னா அவெல்லாம் நல்ல புத்தி சொல்லுவாளே, இவனுக்கு தேவை தான் சொல்கிறதுக்கு கை தட்டுறவா தலையாட்டுறவா தானே வேணும். அதனால் ஜராசந்தன், நரகாசுரன், பானாசுரன் இந்த மாதிரி நண்பர்களோட கூட்டு சேர்ந்துட்டு ராஜ்யம் நடத்தினான். அவர்களுடைய உதவியும் எதிர்பார்த்து ராஜ்யத்தை பண்ணியிருந்தான். யாதவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினான். அடித்தான், உதைச்சான், பெண்களை வந்து கெடுத்தான், அவங்களுடைய சொத்தெல்லாம் முடக்கினான். அவளால் இவனோட இம்சையை தாங்க முடியல. அவள் மதுரா நகரத்தை விட்டு பாஞ்சால தேசத்துக்கு குடி போயிட்டா. அங்கே கஷ்டப்பட்டுருக்கா பாவம். பெருமாள் இனிமேல் பொறுக்க முடியாது, இந்த அசுரர்கள் பூபாரத்தை கண்டிப்பாக குறைச்சே ஆகணும்னு தேவகியிடம் கர்ப்பத்தில் புகரணும்னு முடிவு பண்ணிட்டார். உடனே அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் முதல்ல பண்ணிக்கணுமே. தனக்கு தான் பூமிக்கு வர்றதுன்னா அதுக்கு முன்னாடி தன் பரிவாரங்கள்லாம் வரணுமே. அந்த 7வது கர்ப்பம் தேவகிக்கு ஆதிசேஷன் உடைய அம்சமாகவே இருந்தது. யோகமாயை கூப்பிட்டார். அவள் முன், எருமான் முன் அவளும் தோன்றினாள். மதுரைக்கு போ, 7வது கர்ப்பம் தேவகி வயிற்றில் இருக்கும், அதை சங்கர்ஷணம் பண்ணி ரோகிணி வயிற்றில் கோகுலத்தில் விட்டுடு. அப்போ அந்த 7வது கர்ப்பம் செதஞ்சிடுத்துன்னு சொல்லி கம்சன் கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு யோகமாயைக்கு ஒரு உத்தரவு போடுறார். பின்னாடி நீ யசோதை கர்ப்பத்தில் போய் இரு, நான் தேவகியோட கர்ப்பத்தில் நான் இருக்கேன். நான் வெளியே வந்த அப்புறம் வசுதேவர் என்ன கோகுலத்துக்கு கொண்டு யசோதை கிட்ட வச்சுட்டு, நீ அங்கே பிறந்திருப்ப இல்லையா, உன்னை கொண்டு மதுரையில் காராகிரகத்தில் தேவிக்கு கிட்ட வச்சுடுவார். உடனே யோகமாயா இது எப்படி கம்சனுக்கு தெரியாமல் இருக்குன்னு கேட்கறதுக்கு, அதுக்கு தான் நான் இருக்கனே, எல்லாத்தையும் மறக்கடிக்கிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறார். எல்லா ஞானத்தையும் மறக்கடிக்கிறதுக்கும் தெரியாமல் பண்ணுறதுக்கும் பெருமாள் நம்ம கிட்ட வச்சிருக்கிற அது என்ன கிருபையா இல்லை ஒரு அனுகிரகமா என்னன்னே தெரியல. இதே போல் யோகமாயை பண்ண சொல்லிட்டு, உன்னை எல்லாரும் இந்த பாரத தேசத்தில் பத்ரகாளி, சண்டிகா, வைஷ்ணவி, துர்கா என்று பலவேறு ரூபங்களில் உன்னை கொண்டாடுவார்கள் அப்படின்னு அவளுக்கு ஒரு வரத்தை கொடுக்குறார். ஆதிசேஷமாக அந்த கர்ப்பம் மறைஞ்சு போயிடுறது. தேவகி கர்ப்பத்தில் அது சிதைஞ்சிடுத்துன்னு சொல்லிடுறா. ஒரு வருடம் கழித்து 8ஆம் கர்ப்பம் கருவானது தேவகிக்கு உண்டாருது. உண்மையிலேயே பெருமாள் கர்ப்பவாசம் கிடையாது. பகவானுக்கு கர்ப்பத்தில் வாசம் செஞ்சுதான் பிறக்கணுன்ற அவசியம் கிடையாது. தன் சங்கல்ப மாத்திரத்திலேயே பெருமாள் அவதரிப்பார். அவர் வந்ததுக்கு கர்மா தேவை கிடையாது. அவரை ஒன்றும் கர்மா தேவை கிடையாது. அவருடைய சங்கல்பமே தான் காரணம். அவர் இந்த பூமியில் அவதாரம் பண்ணுறதுக்கு. அந்த தேவர்கள் எம்பெருமான் கர்ப்பத்தில் இருக்கிற விஷயத்தை தங்களுடைய திருஷ்டியில் பார்த்துட்டு அங்கேருந்து தேவகியோட அழகை பார்த்துட்டு அவ்வளோ கொண்டாடுறா. கம்சனும் தேவகியை பார்க்குறான். பார்த்துட்டு அவளை பார்த்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறான்.
காரணம், பெருமாள் இருக்கிற இடம் கோவில் இல்லையா? இப்போ பெருமாள் யார்கிட்ட இருக்கார்? தேவகியோட கர்ப்பத்தில். அதனால் தேவகியே கோயில் தான். அந்த பூதம்லாம் கோயிலை பார்த்தா ஓடாதா? அதே போல தான் கம்சன் ஓடுனான். எங்கே பார்த்தாலும் பெருமாளையே பார்க்குறான், எதை பார்த்தாலும் அலறான், பொண்டாட்டியை பார்த்தாலும் அலறான், தன் பக்கத்தில் பாதுகாவலுக்கு ஆள் இருக்கான், அவனை பார்த்து அலறான், நீ கிருஷ்ணனா அப்படிங்கிறான். அந்த அளவு அவன் இன்னும் பெருமாளை ரூபத்தை பார்க்கல, பேர் தெரியாது. அப்படி இருந்தும் அந்த 8ஆம் கர்ப்பம் அப்படின்ற அந்த கர்ப்பத்தை நினைச்சே கலங்குறான் கம்சன். தேவகிய இந்த கம்சன் இனிமேல் பார்க்க வரமாட்டான், நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் கிளம்பி வரா. இந்த பெருமாள் பிறக்கிறார் அப்படின்னு சொல்கிறது இந்த வேஷத்தை மாற்றிக்க வேண்டியது தானே அவருக்கு. இப்போது ஏழையாக இருக்கான் ஒருத்தன், நாடகத்தில் வேஷம் போடணும், ராஜா வேஷம்னா அதுக்குன்னு கர்ப்பத்தில் இருந்துட்டா வரணும்? தேவையில்லையே. ஒரு நிமிஷத்தை உடையெல்லாம் மாற்றிட்டு நகையெல்லாம் போட்டுட்டா ராஜாவாயிடுறான். அதே போல தான் பெருமாள். எப்போவுமே கர்ப்பமாக இருக்கவால தன் சொந்த மாமியார், நாத்தனார், அம்மாவெல்லாம் பார்த்து ஒரு திரட்டி பால் கொடுத்து விசாரிச்சுட்டு, பார்த்துக்கம்மா, ஒன்றும் இல்லைம்மா, நல்ல சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட அந்த காராகிரகத்தில் ஆள் இல்லை. அப்படி இருக்கும்போது தேவதா ஸ்திரீகள் உட்பட எல்லா தேவர்களும் இங்கே வந்தார்கள் காராகிரகத்துக்கு. இந்திராணி, சரஸ்வதி எல்லோரும் வரா தேவகியை பார்க்கறதுக்கு. இவா என்ன திரட்டி பால் கொண்டு வந்தா தெரியுமா? ஸ்தோத்திரம் பண்ணுறா பெருமாள் தேவகி. அதுதான் திரட்டிப்பால் தேவகிக்கு. தேவர்கள் கொண்டு வந்த திரட்டிப்பால் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறா. சத்தியஸ்வரூபமான உனக்கு நமஸ்காரம் என்று பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி வணங்குறா. பகவத் பக்தி வந்தால் எல்லா தர்மங்களும் நம்மளை தேடி வந்துடும். வேதாங்கள் படித்து கர்மானுஷ்டம் செய்தாலும் கிருஷ்ண பக்தி இல்லைன்னா அது விரத்தம், வெறும் குப்பை அப்படின்னு பெருமாளை பற்றி, அந்த சத்திய ஸ்வரூபனை பற்றி, அவருடைய சத்திய வாக்கியும் சத்திய ரூபத்தையும் பற்றி அவ்வளவு அழகாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகிறா தேவர்கள். ராதே கிருஷ்ணா.